சப்தரிஷி மண்டலங்கள் அதுதான் இந்த யுகத்தையே தீர்மானிக்கிறது. இந்த சப்தரிஷி மண்டலங்கள் நகரும் போது சமுதாயத்தில் பலவிதமான மாற்றங்கள் வரும். அந்த மனமாற்றத்தின் ஒரு விகாரம்தான் யார் ஒருவருக்கு செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டார்களோ அவர்களுக்கு திருமணத்தை மீறிய உறவு இருக்க வாய்ப்பு. கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு 7ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் ஒரே அதிபதி. அப்போ 7ம் 8ம் சேரும்போது கட்டாயமாக ஒரு கள்ளத்தனமான அல்லது சமுதாயத்துக்கு புறம்பான ஒரு உறவு முறை. இப்போ இதில் எந்த ராசிக்காரர்கள் அதிகமாக பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் பொறுப்புகளை சுமக்க விரும்ப மாட்டார்கள். காரணம் என்னன்னா, இவர்களுக்கு திருமண பந்தம் மட்டும் வேணும், மற்றபடி பிள்ளை என்ற தொல்லை விரும்ப மாட்டார்கள். எந்த காலகட்டம் ரொம்ப உக்கிரமாக இருக்கும் சார்? எந்த ஆண்டு? 2030 இது பெரிய அளவுக்கு உலக பிரச்சனையாகவே விசுவரும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருமணம் பண்ணிக்காமலே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற இந்த வழக்கம் மேலை நாட்டில் இருந்திருக்கு. இப்போ தான் ஒரு இந்தியாவில் ஒரு 10 வருஷ காலமாக இதோட பேச்சு நிறைய அடிப்படுது. இந்த லிவிங் டுகெதர் பற்றி ஜோதிடம் என்ன சொல்லுது? லிவிங் டுகெதரில் ஜெயிக்கிற ராசிக்காரர்கள் யார்? தோல்வி அடைகிற ராசிக்காரர்கள் யார்? இதுதான் என்னோட கேள்வி. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாகவே லிவிங் டுகெதர்னா சேர்ந்து வாழுதல் அல்லது திருமணம் செய்து கொள்ளாமலே சேர்ந்து வாழுதல். இப்போ இந்த போக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடியோ 20 வருஷம் முன்னாடியோ கிடையாது. இப்போ சமீபத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இதற்கு காரணம் என்னன்னா, பொதுவாக ஜோதிடத்தில் கடிகாரம் மாதிரி ராசி கட்டங்களையும் கோச்சார கிரகங்களையும் வைத்து சொல்கிறோம். ஆனால் சமுதாய மாற்றங்களுக்கு இது மட்டும் போராது. பொதுவாக 2 மணி 50 நிமிஷம்னு சொல்கிறோம். 2 மணி 50 நிமிஷம்னு சொன்னால் அது எந்த நாளுடைய, எந்த வருஷத்துடைய, எந்த மாதத்துடைய 2 மணி 50 நிமிஷம்ன்றது சொல்லணுமா இல்லையா? அப்போ தான் அந்த வார்த்தை பூர்த்தி ஆகும். அப்போது இந்த 12 கட்டமும் கடிகாரம் மாதிரி நேரத்தை குறிக்கிறது. இதற்கான நாள்காட்டி எது? இதை பலரும் ஆலோசிக்கிறதே கிடையாது. இப்போ இந்த மாற்றங்கள் நிகழ்கிறது, ஆனால் சமுதாயத்தில் வேறு விதமான மாற்றங்கள் நடக்கிறது. அதுக்கு காரணம் சப்தரிஷி மண்டலங்களின் நகர்வு. சரி, சப்தரிஷி மண்டலங்கள் அதுதான் இந்த யுகத்தையே தீர்மானிக்கிறது, இந்த கலியுகத்தை. ஆமா. அப்போ சப்தரிஷி மண்டலங்களுடைய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தா, ஒரு காலத்தில் தபால் குதிரை வீரர்கள் மூலமா செய்யப்பட்டது. ஒரு காலத்தில் புறாக்கள் பறவைகள் மூலமாக செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தந்தின்ற ஒரு விஷயம் வந்தது, அதாவது தந்தி கொடுப்பது. அப்புறம் இப்போ அந்த தந்தி என்ற ஒரு பிரிவே மூடப்பட்டது, கிடையாது. இப்போ எல்லாமே தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நடக்குது. மெயில் போட்டுறாங்க, வாட்ஸ்அப் வந்துருச்சு. அதிகபட்சமான மக்கள் கடிதம் எழுதுவதே கிடையாது. எல்லாமே செல்போன் மூலமாகவோ கம்ப்யூட்டர் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ அனுப்பப்படுகிறது. இந்த மாற்றம் சமுதாயத்தில் வந்துடுது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, சப்தரிஷி மண்டலத்தின் நகர்வு. இந்த சப்தரிஷி மண்டலங்கள் நகரும் போது சமுதாயத்தில் பலவிதமான மாற்றங்கள் வரும். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் அந்த திருமண உறவு பிரிவுன்றதே கிடையாது. ஆமா, டைவர்ஸ்னாலே ஒரு மாதிரி விவாகரத்துன்றதே கிடையாது. இப்ப நீதிமன்றங்கள்ல போனீங்கன்னா அதிகபட்ச வழக்குகளே விவாகரத்து வழக்கு தான். காரணம், இந்த சப்தரிஷி மண்டலத்தால மக்களுடைய மனோநிலைமை மாறி வருகிறது. அந்த மனமாற்றத்தின் ஒரு விகாரம்தான்
இந்த திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழ்வது. இது இது ஒரு கணக்காக வருகிறது. பொதுவாக செவ்வாயும் சுக்கிரனும் தான் இதற்கு காரகமான கிரகங்கள். யார் ஒருவருக்கு செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டார்களோ அவர்களுக்கு திருமணத்தை மீறிய உறவு இருக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவாக 7ஆம் பாவம் திருமணம், 8ஆம் பாவம் அந்த திருமணத்தின் போது நடக்கும் உறவு முறை, சிற்றின்பம், காமம், இதெல்லாமே 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அந்த 8ஆம் பாவம் என்பது மறைவிடம்னு பேர். பொதுவாக இதெல்லாம் மறைவிடத்தில் செய்வதால் அதற்கு 8ஆம் பாவம்னு பேர். கடக ராசி, கடக லக்னக்காரர்களுக்கு 7ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் ஒரே அதிபதி சனி பகவான். அப்போ 7ம் 8ம் சேரும்போது கட்டாயமாக இந்த மாதிரி தொடர்புகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். இது சனி பகவானாக இருப்பதால் கட்டாயமாக ஒரு கள்ளத்தனமான அல்லது சமுதாயத்துக்கு புறம்பான, சமுதாயம் விரும்பாத அல்லது சமுதாயத்தால் சம்மதிக்கப்படாத ஒரு உறவு முறை இருக்கும். சரி, இப்ப இதுல எந்த ராசிக்காரர்கள் அதிகமா வராங்க சார்? இதுல கடக லக்னம், கடக ராசி, அதே போல ரிஷபம், ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஓரளவுக்கு மரபு மீறி செயல்படக்கூடியவர்கள். மரபு மீறி செயல்படக்கூடியவர். காரணம் என்னன்னா, அவர்களுடைய 7ஆம் வீடே காலபுருஷனுடைய 8ஆம் வீடு விருச்சிகம். விருச்சிகம் என்றாலே கேளிக்கை, சிற்றின்பம், இதெல்லாம் விருச்சிகத்துடைய ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. இந்த விருச்சிகத்திலையும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு சிற்றின்ப பிரியர்கள். அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று கூட கண்டுபிடிப்பது கஷ்டம். இவர்களுக்கெல்லாம் சேர்ந்து வாழும் வழக்கம் இது உண்டு, ஒரு எண்ணம் உண்டு. இதுவும் போக மகர ராசிக்காரர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. லிவிங் டுகெதர். ஆமா, மகர ராசிக்காரர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் தன் வேலையில் உண்மையாகவே அக்கறை ஜாஸ்தி உண்டு. ஆனால் பொறுப்புகளை சுமக்க விரும்ப மாட்டார்கள். எதுக்காக நாம இது பண்ணி பொறுப்புகளை சுமக்க விரும்ப மாட்டார்னா காரணம் என்னன்னா, இவர்களுக்கு திருமண பந்தம் மட்டும் வேணும். மற்றபடி அந்த குழந்தைகளுக்கு அது மற்ற பிள்ளை என்ற தொல்லை விரும்ப மாட்டார்கள். அந்த மாதிரியான மனநிலை. அந்த மாதிரி அதனால பெரும்பாலான மகரமும் இருந்து, மகர ராசியோ லக்னமோ இருந்து, செவ்வாயும் சுக்கிரனும் ஏதாவது ஒரு இடத்தில் வெகு நெருக்கமாக சம்பந்தப்பட்டு இருந்தாலும் இந்த பாதிப்புகள் வரும். அதே தவிர இந்த சமுதாயத்திலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இதற்கு காரணம் சப்தரிஷி மண்டலம் ஓரளவுக்கு நகர்ந்து மகரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இது இந்த உலகத்துக்கே அது நடக்கும். ஏன் சார்? உலகத்துல தாராளமாக நடக்கும். ஏன்னா ஜப்பான்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஆமா, இப்ப நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா முன்னாடி 23 வயசு 24 வயசுல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பசங்களுக்கு ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணி. ஆனா இப்ப 30 வயசு பொண்ணுங்களும் பசங்களும் ஈக்குவல் ஏஜ்ல இருக்காங்களே. ஆமா, அதுக்கும் இதான் காரணமா? அது மட்டும் இல்ல, ஒரே பாலின சேர்க்கையே சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு இப்ப எதிர்காலத்துல. இப்ப தொடக்கம், எதிர்காலத்துல அது போலெல்லாம் விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, சப்தரிஷி மண்டலத்துடைய நகர்வு. இந்த சப்தரிஷி மண்டலத்தின் நகர்வால் நாட்டு தலைமை பலவிதமான இடங்களில் மாற்றம் ஏற்படும். பல இடங்களில் போராட்டம் உண்டாகும். புரியுதா? இதெல்லாம் காரணம் என்ன? சப்தரிஷி மண்டலத்தின் நகர்வு தான். எந்த காலகட்டம் ரொம்ப உக்கிரமா இருக்கும் சார்? எந்த ஆண்டுன்னு சொன்னா ஒரு 20, 28, 29
இந்த இந்த காலம். ஆண்டுகள்ல அதிகமாக இருக்கும். 2030ல் இது பெரிய அளவுக்கு உலக பிரச்சனையாகவே விஸ்வரூபம் எடுக்கும். ம். 2030ல. காரணம், அந்த நேரத்துல குரு பகவான் விருச்சிகத்துக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. ம். 26 கடகம், 27 சிம்மம், 28 கன்னி, 29 துலாம், 20, 30 விருச்சிகம். அப்ப விருச்சிகத்துக்கு வரும்போது, அது மகரத்துக்கு பாதகமாவும் இருக்கு. ம். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். ஓகே. இப்ப எல்லாரோட மனநிலையும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த லிவிங் டுகெதர்க்குள்ளேயே போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கட்டாயமா இருக்கு. ம். அதாவது திருமண வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆ அது மட்டும் கிடையாது. இந்த சப்தரிஷி மண்டலத்தின் நகர்வினால் சமீப காலத்துல நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு 4, 5 வருடங்களாக இந்த பாலின குற்றங்கள் அதிகமா இருக்கு. ம். ஏன்னா, அதோடைய பிரச்சனை தொடங்கிவிட்டது. இதான் வந்து அ எதிர்கால உலகத்துல இந்த மாற்றங்கள் நாம் சந்திச்சு தான் ஆகணும். அது தவிர்க்கவே முடியவே முடியாது. ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு எச்சரிக்கை மணி மாரியோ, இல்ல ஒரு அலாரம் மாரியோ தான் எனக்கு இருக்கு. பல பேருக்கும் இது வந்து ஒரு நல்ல தகவலா போய் சேரும்ங்கிறத நான் நம்புறேன். உங்களோட நேரத்துக்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.